بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள், அதாவது ஹதீஸ் கலை பற்றி, உலுமுல் ஹதீஸ் பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். அதில் இப்னு ஹஜர் அவர்கள் எழுதிய நுஹ்பத்துல் ஃபிக்ர் என்ற சின்ன ஒரு சிற்றேட்டை அடிப்படையாக வைத்து அதை வாசித்து அதிலிருந்து நம்ம ஹதீஸ்களை அறிந்து வருகிறோம். அதில் ஆரம்பமாக அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், ஹதீஸ் அறிவிக்கிற ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து அந்த ஹதீஸு பல வகையாக பிரிக்கப்படுகிறது. அதில் முதல் வகை என்னன்னு கேட்டால் முத்தவாத்திர். முத்தவாத்திர் என்றால் என்னன்னு கேட்டால், ஏராளமான பேர் அறிவிக்கிறது, எல்லா மட்டத்திலையும் ஏராளமான பேர் என்பது முதல்ல ரசூல்லாட்டிருந்து ஆரம்பித்து, ரசூல்லாவிடமிருந்து கேட்டது 100 பேர், அவங்கள்ட்டேருந்து கேட்டது 100 ஒவ்வொருத்தர்கிட்டருந்து கேட்டது 100 அல்ல ஒரு 50 அப்படி எல்லா மட்டத்திலையும் அதிகமான பேர்கள் அறிவித்து, அப்படி ஒரு புகாரி இமாமுக்கு ஒரு ஹதீஸ் கிடைச்சின்னு வைங்க. அதுக்கு பிறகு நூலாயிட்டதுனால அதுக்கு பிறகு அது எல்லாத்தையும் சேர்ந்துடும். நூலாக்குறதுக்கு முன்னாடி தான் இந்த சனதுகள் நம்ம பார்ப்போம். நூல் வடிகள் ஆக்குறதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் பல பேர் வழியாக ஒரு செய்தி அறிவிக்க எல்லா மட்டங்கள்லையும் அறிவிக்கப்படும் என்று சொன்னால் அதனுடைய நம்பகத்தன்மை அதிகம். அதனால் அதுக்கு பேர் முத்தவாத்திர். முத்தவாத்திர் என்றால் தொடர்ச்சியாக அறிவிக்கப்படக்கூடியதுன்னு அது கருத்தாக இருந்தாலும், அதை எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட உறுதியான செய்தி. முத்தவாத்திருங்கிற ஹதீஸ்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் சஹீஹ் லைஃப்னா பார்க்க முடியாது. எல்லோரும் அறிவிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் அறிவித்தா ஒவ்வொருத்தருடைய வரலாறையும் தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ பேர் அறிவிப்பதை எதை காட்டும் என்றால், அவங்க எல்லாரும் சேர்ந்து பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அது வந்துருங்கிறார். அந்த முத்தவாத்திர் என்று ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் அதுக்கு 4 கண்டிஷன் இருக்குன்னு ஒரு இப்னு ஹஜர் சொல்கிறார். அந்த 4ல் 2 கண்டிஷன் பார்த்துட்டோம். அது என்ன 2 கண்டிஷன் கேட்டால், 1வது கண்டிஷன் ஒஹிய அததுன் கசீருன். அந்த 4 கண்டிஷனில் முதல் கண்டிஷன் எதுன்னு கேட்டால், அததுன் கசீருன், அதிகமான எண்ணிக்கையில் உள்ளதாக இருக்க வேண்டும். அகாலத்தில் ஆதத்து, நடைமுறை சாத்தியமற்றதாக ஆக்க வேண்டும். தவாத்துவகும் அலல் கிதிபி, அவர்கள் பொய் சொல்வதிலே ஒன்றுபட்டார்கள் என்பதை நடைமுறை சாத்தியமற்றதாக்கணும். நடைமுறையில் அப்படி சாத்தியம் இல்லை, 3 பேராக பொய் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு எண்ணிக்கையில் எத்தனை நம்பர்னு சொல்லலை. அதிக நம்பருங்கிறதுல பெரிய சர்ச்சை பின்னாடி இருக்கிறது. அதிக நம்பர் என்பது ஒரு பொதுவான வார்த்தையை போட்டுட்டார். எவ்வளவு நம்பர் இருந்தால் இவங்கெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க என்று நடைமுறையில் இருக்குமோ அந்த நம்பரில் உள்ளவங்க அறிவிக்கணும். இது முதல் கண்டிஷன். அதாவது முதல்ல என்ன, முத்தவாத்திர்னு ஒரு ஹதீஸை சொல்வதாக இருந்தால் அததுன் கசீருன், அதிகமான எண்ணிக்கை, அறிவிப்பாளர் எண்ணிக்கை. அந்த எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும்னு கேட்டால், அகாலத்தில் ஆதத்து, நடைமுறை நம்ம வழக்கம் அதை சாத்தியமற்றதாக ஆக்க வேண்டும், சாத்தியமற்றது என்று சொல்ல வேண்டும். தவாத்துவாகும் அனல் கிதிபி, பொய் சொல்வதில் அவர்கள் தவாத்துனா ஒன்றுபடுதல், அவர்கள் ஒன்றுபட்டிருப்பார்கள் என்பதை நடைமுறை சாத்தியமற்றதுன்னு சொல்லணும், அப்படி சாத்தியம் கிடையாதுன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையில் இருந்தால் தான் முத்தவாத்திர் என்று சொல்லணும். அது முதல் ஷர்த்து. அப்போ ரசூல்லா சொன்னதாக ஒரு 2 பேர் அறிவிக்கிறாங்க, அந்த 2 பேர் சொன்னதாக இன்னொரு 2 பேர் அறிவிக்கிறாங்க, அப்புறம் 3 அறிவிக்கிறாங்க, அப்புறம் இப்படி வந்துச்சுன்னு வைங்க, 2 பேர்லாம் போய் சொல்லியிருக்கலாம். அதனால் அது முத்தவாத்திரில் வராது. முத்தவாத்திர்னால் என்ன இருக்கணும்னு கேட்டால், யாரிடமிருந்து யாருடைய செய்தியை பற்றி பேசுகிறோமோ அவரிடமிருந்து யார் வரைக்கும் அந்த ரெக்கார்டு பண்ணுறாரோ அவர் வரைக்கும் என்ன இருக்கணும்னு கேட்டால், ஏராளமான பேர் அறிவித்திருக்கணும். அந்த ஒரு செய்தியவே ரசூல்லா சொன்னதா இவரும் சொல்கிறாரு, ரசூல்லா சொன்னதா அவரும் சொல்கிறாரு, ரசூல்லா சொன்னதா இவரும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி
அதிகமான நம்பரில் உள்ளவங்க அறிவிக்கணும். இது முதல் ஷரத்தாக ஆக்கிட்டார். அதிக நம்பர் எத்தனை, 10, 20, 30, 40, 50 பல கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கிறாங்க. பின்னாடி அதை விளக்குவோம், அதை பற்றி விளக்கிடுவோம். ஆனால் அதிக எண்ணிக்கைன்னு மட்டும் வச்சுக்கிறோங்க. அதிக எண்ணிக்கை இருக்கணும். அந்த அதிக எண்ணிக்கை எப்படி இருக்கணும்னு கேட்டால், இவ்வளோ பேர் தப்பாக சேர்ந்து போய் சொல்லுவாங்களா என்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த அதிக எண்ணிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும், இவ்வளோ பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த செய்தி அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாருமா பிளான் பண்ணி போய் சொல்லுவாங்க, அது உண்மையாக தான் இருக்கும் என்கிற அளவில் அந்த எண்ணிக்கை இருக்கணும். அதிக எண்ணிக்கை எத்தனைன்றது இந்த இடத்துல அவர் சொல்லலை. சரிச்சா? அடுத்து முதல் கண்டிஷன் முத்தவாத்திருக்கு இது. சரி, அதிக எண்ணிக்கை இருக்குது. அதிக எண்ணிக்கை எங்கே இருக்கணும்னு கேட்டால், இப்போ நான் தான் ஒரு புகாரி கிதாப் எழுதுறேன்னு வைங்க, அல்லது திருமதி நான் தான் அந்த புக் எழுதுறேன்னு வைங்க, எனக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மத்தியில் ஒரு 10 பேர் 5 பேர் அறிவிப்பாளர் வரிசை வரணும். அந்த ஒவ்வொரு மட்டத்திலையும் இந்த அதிக எண்ணிக்கை இருக்க வேண்டும். கித்தாப் எழுதுனதுக்கு பிறகு பஞ்சாயத்து கிடையாது. கித்தாப் எழுதிட்டாங்கன்னா அது புகாரி கித்தாப்புன்னு ஆயிரும், உலகத்துலாம் தெரிஞ்சு போயிடும். நம்ம எல்லாரும் அது புகாரி தானே ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி வந்துடும். எழுத்து வடிவமாக ஆக்கப்படுவதற்கு முன்பு தான் இந்த ஒரு பிரச்சனை வரும். சனது சொல்லும். இப்போ புகாரிக்கு நம்ம சனதாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். புகாரி தான் ஹதீஸுக்கு சனது சொல்லுவாரே தவிர நம்ம என்ன செஞ்சுருவோம், புகாரில் இருக்குன்றுவோம், அவ்வளோதான். அப்போ சனதுகள் சொல்ல வேண்டிய கட்டம் நூலாக்குற வரைக்கும் தான். நூலாக ஆக்கியது ரெக்கார்டு ஆகிடுச்சுன்னா அதிலேருந்து எடுத்து அறிவிக்கும் பொழுது நூலை சொன்னாலே போதும்னு வந்துடுது. அதனால் என்ன செய்கிறாருன்னா, ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னு கேட்டால், ரவௌ தாலிக்க, அந்த செய்தியை அறிவித்திருப்பார்கள், அன் மிஸ்லிஹிம், அவர்களை போன்றவர்கள் வழியாக. அவர்களை போன்றவர்கள் வழியாகன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு 50 பேர் அறிவிக்கிறாங்கல்ல, இந்த 50 பேர் அவங்கள போன்ற ஒரு 50 பேர் வழியாக அறிவிக்கணும். அவங்கள போன்ற 50 வழியாக அறிவிக்கணும். அவர்களை போன்றவர்கள் என்றால் எண்ணிக்கையில். ரவௌ தாலிக்க, அதை அறிவித்திருப்பார்கள், அன் மிஸ்லிஹிம், அவர்கள் ஒரு அதிகமான எண்ணிக்கையில் அறிவிக்கிறாங்கல்ல. இப்போ திருமதி இமாமுக்கு ஒரு 50 பேர் சொல்கிறாங்க ஒரு ஹதீஸை. அந்த 50 பேர் போலவே அதுக்கு முந்தின கட்டத்துலேயும் 50 பேர் இருக்கணும். அதுக்கு முந்தின கட்டத்துலேயும் அதே அளவுக்கு இருக்கணும். அதுக்கு முந்தின கட்டத்துலேயும் அதே அளவு இருக்கணும். மினல் இப்திதாயி இலல் இன்திஹாய். இப்திதான்னா துவக்கம், இன்திஹாய் என்றால் முடிவு. அப்போ இப்திதாங்கிறது எது? இப்போ திருமதி இமாம் எடுத்துக்கிட்டிங்கல்ல, அவர் தான் துவக்கம், அவருக்கு தான் அந்த ஹதீஸை பதிவு செய்கிறாரு. முடிவு என்ன? ரசூல்லா. அப்போ இப்திதா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும், ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அதே போன்றவர்களாக இருக்கணும். அதிக எண்ணிக்கை என்ன இருக்கணும், இங்கே முதல் திருமதியுடைய உஸ்தாது எத்தனை பேர் இருந்தாங்களோ அந்த உஸ்தாதுடைய உஸ்தாதும் அதே அளவுக்கு அதிகமாக இருக்கணும். அந்த உஸ்தாதுடைய உஸ்தாதுகளும் அதே அளவுக்கு இருக்கணும். அதே அளவுக்குன்னா அது அதிக எண்ணிக்கை இருக்கணும். இத்தனை நம்பர் வித்தியாசம் இல்லை, ஒரு 50 40 இருந்தாலும் பரவாயில்லை. அதாவது இவங்கெல்லாம் சேர்ந்து பொய் சொல்ல மாட்டாங்கங்கிற ஒரு நம்பர். அந்த நம்பரை எங்கே வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும்னு கேட்டால், மினல் இப்திதாயி இலல் இன்திஹாயி, துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். அதான் முத்தவாத்திர். முத்தவாத்திர் என்று சொன்னால் ரொம்ப பேர் அறிவிக்கணும். ரொம்ப பேர் அறிவித்தல் என்று எங்கே இருக்கணும்னு கேட்டால், எல்லா மட்டத்திலையும் ரொம்ப பேர் அறிவிக்கணும். அனசு ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொன்னாங்கன்னு அனசு சொல்லுவார். அனசு சொன்ன அதே செய்தி அபூ ஹுரைராவும் சொல்லுவார். ரசூலுல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொன்னதாக அதே செய்தியை இப்னு அப்பாஸ்ன்னு சொல்லுவார். இப்படி ஒரு 5 பேர் சொல்லிட்டாங்கன்னு வைங்க. இந்த 5 பேரும் அடுத்த தலைமுறைக்கு அறிவிக்கும் போது ஒவ்வொருத்தருடைய சொல்லுக்கும் ஒரு 5 பேர் அறிவிப்பாங்க. இப்னு அப்பாஸ் சொன்னதாக ஒரு 5 பேர், இப்னு உமர் சொன்னதாக ஒரு 5 பேர், அவங்கள்ட்ட கேட்டவங்க அப்படி 5 பேர். 5 பேருங்கிற ஒரு ஒரு புரிந்து கொள்வதற்காக உள்ள நம்பரை கூடவும் இருக்கலாம். அப்போ அதிகமான நம்பராக இருக்கணும். இந்த நம்பர் எண்ணிக்கை எல்லா மட்டங்கள்லையும் ஒரே மாதிரியாக அதிகமாக இருக்கும். அதிக எண்ணிக்கை என்பது காணப்படணும். எல்லாம் இங்கே 50 பேர் அறிவிச்சுட்டு 50 பேர் சேர்ந்து ஒரு ஆளுக்கு அறிவிச்சாங்கன்னு வைங்க, அந்த ஒரு ஆள் அப்புறமேல 50 பேருக்கு அறிவிச்சாருன்னு வைங்க, அந்த இடத்துல ஒரு ஆளுடைய அறிவிப்பு தான். ஒரு ஆள் போய் சொல்லலாம்ல, ஒரு ஆள் 50 பேர் பேரை பயன்படுத்தி போய் சொல்லலாம் இல்லையா? அது முத்தவாத்திரில் வராது. அங்கே 50 பேர் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து கேட்டவங்க அதுக்கு நிகரான அது மாதிரியான அதிக எண்ணிக்கையாக இருக்கணும். அவங்கள்ட்ட இருந்து கேட்டவங்களும் அதே மாதிரியான எண்ணிக்கையாக இருக்கணும். இப்படி ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும். இது ஹதீஸாக இருக்கிறன்னா நம்ம ரசூலுல்லாஹ்வும் திருமதின்னு சொல்லிக்கிறோம். பொதுவான ஒரு செய்திக்கு நான் சட்டம், பொதுவான ஒரு செய்தி. இப்போ நான் தான் ஒரு செய்தியை சொல்கிறேன், நான் சொன்னதாக உங்களுக்கு ஒரு 10 பேர் வழியாக வருகிறது என்று சொன்னால், நான் சொன்னது எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னு கேட்டால், நான் சொன்னதாக ஒரு 10 பேர் சொல்கிறாங்க, அந்த 10 பேர் சொன்னதாக இன்னொரு 10 பேர் சொல்கிறாங்க,
அந்த 10 பேர் சொன்னதாக இன்னொரு 10 சொல்கிறாங்க, அப்புறம் உங்களுக்கு கிடைச்சின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்லித்தான் இருப்பார். 3 பேர் சொல்கிறாங்கல்ல, இது ஹதீஸுக்கு மட்டும்தான் கிடையாது, ஒரு செய்திக்கு. ஒரு செய்தி வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் பாஸ் ஆகி வருதுன்னு சொன்னால் ரொம்ப பேர் வழியாக வந்தால் அது டவுட் வராது தானே. நிறைய பேர் எல்லா மட்டத்திலையும் நிறைய பேர் சொன்னார்களே, ஆனால் அதில் என்ன வராது, டவுட்டு வராது. அப்போ 2வது கண்டிஷனு இது பார்த்தது தான், அது கொஞ்சம் ஆழமாக விளங்க வேண்டிய விஷயத்தினால திருப்பி ஒருக்கா சொல்கிறோம். அப்போ ரவவு தாலிக்க இதை அறிவித்திருப்பார்கள் அன்மிசலிகும் அவர்களை போன்றது அறிவிக்கிறாங்கள்ல, அந்த அதிக எண்ணிக்கை, இந்த அதிக எண்ணிக்கை உள்ளவர்களை போல அறிவித்திருப்பார்கள். மினல் இபத்திதாயி இலல் இன்திஹாயி, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும். ஆரம்பம் கடைசிங்கிறது வந்து என்னிடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது, நான் ஆரம்பம், நீங்கள் கடைசி, நடுவில் வரக்கூடியதெல்லாம் அறிவிப்பாளர் வரிசை. ஆரம்பம் கடைசிங்கிறது ரசூலுல்லாவுக்கு மட்டும் உள்ள விஷயம் அல்ல. இது முத்தவாத்திருங்கிறது, முத்தவாத்திருங்கிறது எல்லா விதமான செய்திகள்லையும் அந்த முத்தவாத்திருங்கிற ஒரு அம்சம் வந்து இருக்கும். சரி, அடுத்து 3வது ஷரத்து. இந்த 2 ஷரத்து விளங்கிட்டீங்கல்ல. 3வது ஷரத்து என்னன்னு கேட்டால் இதுதான் முக்கியமான ஒரு ஷரத்து. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து இப்போ ராமர்னு ஒருத்தர் வாழ்ந்தாருன்னு சொல்கிறாங்கல்ல, இந்துக்கள் என்ன செய்கிறாங்க, ராமன் ஒருத்தர் இருந்தாருன்னு நம்புகிறாங்க. எவ்வளோ பேர் நம்புகிறாங்க, எல்லோரும் நம்புகிறாங்க, இந்துக்களில் உள்ள அனைவரும் நம்புகிறாங்க. அது இவங்களுக்கு முந்தின தலைமுறை இருக்காங்களே, இவங்க அப்பம்பாட்டை அவங்களும் நம்பினாங்க, அவங்களுக்கு அப்பம்பாட்டம் இருக்காங்கல்ல அவங்களும் நம்பினாங்க. அப்போ எல்லா மட்டங்கள்லையும் ராமர்னு ஒருத்தர் இருந்தார், அங்கே போனார், இங்கே போனார்னு இந்த ராமரை பற்றி உள்ள கதைகளை சொல்கிறாங்கன்னு வைங்க. அது வந்து எத்தனை பேர் அறிவிப்பாளர்னு கேட்டால் எத்தனை பேர்னால் சொல்ல முடியாது, நிறைய அறிவிப்பாளர். அப்போ இது முத்தவாத்திரில் வருமா, நிறைய சொல்கிறாங்கல்ல. அப்போ நிறைய சொன்னதுனால இது வந்து கரெக்டான செய்தி தான் அப்படி வருமானு கேட்டால் முக்கியமான அடிப்படை என்னன்னு கேட்டால் அது அந்த அடிப்படை தான் சொல்லி காட்டுறாரு. இப்போ வந்து அந்த கடைசி இருக்கிற முடிவு, அந்த முடிவு எங்கே போய் முடிக்கிறீங்களோ அது வந்து என்னவாக இருக்கணும்னு கேட்டால் அது வந்து கேட்கப்பட்டதாகவும் பார்க்கப்பட்டதாகவும் இருக்கணும். அதை அறிவிக்கிறவர் என்ன செய்யணும்னு கேட்டால் அவர் அதுக்கு வந்து ஐ விட்னஸாக இருக்கணும், அவர் அதை கேட்டிருக்கணும். இப்போ இந்த ராமருங்கிறத பற்றி இவ்வளோ பேர் சொல்கிறாங்கல்ல, இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, ஒரு 80 கோடி பேர் சொல்கிறாங்கன்னு வைங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டோம்னா ஒரு 50 கோடி பேர் சொல்லியிருப்பாங்க, மக்கள் தொகை கம்மினால். அதுக்கு முந்தி கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லியிருப்பாங்க. இப்படி போயிட்டே இருக்கும். கடைசியாக எங்கே வரும்னு கேட்டால் ஒருத்தர் வந்து வால்மீகின்னு ஒருத்தர் கம்ப ராமாயணத்தை எழுதியிருப்பார், அவர்கிட்ட போய் நின்றோம். அந்த ஒரு ஆள் தான் அங்கே ஆரம்பத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு ஆள் தான், ஒரு ஆள் இப்படி எழுதுனது தான் இப்படி விரிஞ்சு இந்த 3 பேருக்கு வந்திருக்கே தவிர எது இல்லை. அந்த 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 இந்த வால்மீகி என்பவர் வந்து ராமரை பற்றி எழுதுறாருல, அவர் ராமரை வந்து அவர் பார்த்தாரா, ராமரோட பழகுனாரா, ராமர்கிட்ட பேசினாரா, பேசலை. இவர் வந்து ஒரு கற்பனை பண்ணி ராமர்ன்ற ஒருத்தர் இருந்தால் எழுதுறாரே தவிர எழுதினவருக்கும் அந்த ராமருக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. அப்போ முதல்ல முத்தவாத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால் அந்த செய்திக்கு வந்து ஐ விட்னஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ ரசூல்லா வந்து இருந்தாங்கன்னு அறிவிக்கிறாங்கல்ல, ரசூல்லா பற்றி அறிவிக்கிற எல்லாரும் ரசூல்லா பார்த்தாங்க, எல்லோரும் ரசூல்லா கேட்டாங்க. ரசூல்லாவை பற்றி ஏதோ ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டதை வச்சுக்கிட்டு அறிவிக்கலை. அபூ ஹுரைராங்கிறவர் யார், முகமது நபியை பார்த்தவர். இப்னு அப்பாஸ் யார், முகமது நபியை பார்த்தவர். அதே மாதிரி இப்னு உமர் யார், முகமது நபியை பார்த்தவர். அப்போ பார்த்தும் கேட்டும் இருக்கிறார்ல, அந்த அதில் தான் ஆரம்பிக்கணும். ஒரு செய்திக்கு ஆரம்பம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் அந்த செய்தியை சொல்பவர் வந்து அந்த யாரை பற்றி சொல்கிறாரோ அவரை பார்த்திருக்க வேண்டும், அவரிடம் கேட்டிருக்க வேண்டும். பார்த்த கேட்ட செய்திகள் இந்த மாதிரி அறிவிக்கப்பட்டால் தான் முத்தவாத்திரில் வரும். இப்போ வந்து வால்மீகி என்பவரோ இல்லை கம்பரோ, தமிழுக்கு ஒரு கம்பர் வந்து ராமாயணம் எழுதினார், இவர் ராமரை பற்றி எழுதினார, ராமர்னு ஒருத்தர் இருந்தது இவர் பார்த்தாரா, பழகினாரா, கேட்டாரா, இவராக உட்காந்து எழுதுறார், அவ்வளோதான். அப்போ யாரை பற்றி நீ எழுதுறிய அவரை நீனே பார்க்கல. இப்போ எத்தனை பேர் இருந்தால் என்னென்ன, எத்தனை லட்சம் பேர் வந்து அது இப்படி முத்தவாத்திர் ஆகும். முத்தவாத்திர் என்று சொன்னால் எப்படி இருக்கணும்னு கேட்டால் அது வந்து ஹிஸ், அதான் சொல்கிறார், காண முஸ்தனது இன்திஹாயிகம். இன்திஹான்னா முடிவு, அவங்களுடைய முடிவு இருக்குல்ல, அந்த முடிவு என்னவாக இருக்க வேண்டும் என்றால் ஹிஸ் என்று சொன்னால்
அதாவது பார்த்தல் ஐம்புலனுக்கு வந்து ஹிஸ்ஸும்பாங்க. புலன் சம்பந்தப்பட்டதாக அடிப்படை இருக்க வேண்டும். புலன் சம்பந்தப்பட்டதுன்னா என்ன இருக்குன்னா, ஒன்று கேட்டறியணும் அல்லது பார்த்தறியணும். இந்த ரெண்டும் தான் நமக்கு வரும் செய்திகளுக்கு. ருசி பார்த்து அறியறதுல வராது. 5 புலன் நல்லா கொடுத்துருக்குறான்ல, இந்த 5 புலனுக்கு வந்து ஹிஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. ஹிஸ்ஸுனா என்னது? பார்த்தறிதல், கேட்டறிதல், சுவைத்தறிதல், முகர்ந்தறிதல், தொட்டு அறிதல். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்னு இந்த 5 வகை இருக்குது. இந்த 5 வகையில் தான் ஒரு மனுஷன் ஒரு செய்தி அறிகிறான். அந்த 5 வகையில் இது உணவு, நறுமணம் அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் முகர்ந்து அறிதல் அதெல்லாம் வரும். இது அல்லாத ஒரு வரலாறு செய்தியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும்னா, 2 விஷயம் இருக்குன்னு அதில். நீங்கள் யாரை பற்றி ஒரு செய்தியை அறிவிக்கிறாரோ அவர் அந்த செய்திக்கு உரியவரை பார்த்திருக்க வேண்டும். அந்த செய்திக்கு உரியவர்கிட்ட வந்து அந்த செய்தியை கேட்டிருக்க வேண்டும். பார்த்தல் கேட்டல் என்பதை தான் இந்த ஹிஸ்ஸுன்னா என்னென்னா புலன் உணர்வுன்னு அர்த்தம். அதுக்கு ஹிஸ்ஸுக்கு புலன் உணர்வு சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும்ங்கிறார். அதாவது இவங்க வந்து அந்த அறிவிப்பாளர் இருக்காங்க இல்லையா, இப்போ வந்து அபூ ஹுரைராங்கிறவர் அதை அறிவிக்கிறார்னு கேட்டால், அந்த அபூ ஹுரைரா வந்து யாரை பற்றி அறிவிக்கிறாரு? ரசூல்லா பற்றி அறிவிக்கிறாரா? அவர் ரசூலை பார்த்துருக்கணும் அல்லது ரசூல்கிட்ட கேட்டிருக்கணும். ரசூலால் பார்த்தும் கேட்டுமே இருக்கணும். அப்போ ரசூலை பற்றி ஒன்றை ஒருத்தர் அறிவிப்பதாக இருந்தால் அவர் வந்து இந்த அறிவிக்கிற அந்த முதல் இன்திஹா கடைசி ஆள் இருக்கார்ல, அவர் வந்து ஹிஸ்ஸை அடிப்படையாக கொண்டிருக்கணும். ஹிஸ்னா தான் நேர பார்த்து கேட்டு அறிவித்து இருந்தால் தான் அப்போ ரசூல்லா அதை சொன்னாங்கன்னு உறுதியாகும். இப்போ ராமர் சொன்னாங்க, ராமர் வந்தார் போனார்னு வால்மீகி எழுதுகிறார். நெசமாக இப்படி ஒரு ராமர் இருந்திருப்பாரையானால் அவருக்கும் வால்மீகிக்கும் பல ஆயிரம் வருஷங்கள் இருக்குது. நெசமாக ராமர்னு ஒருத்தர் இருந்திருப்பாரையானால் அவருக்கும் கம்பருக்கும் பல ஆயிரம் வருஷங்கள் இருக்குது. திரேதா யுகம் என்னமோ யுகம்னு சொல்கிறாங்க. அப்போனா இந்த ராமரை வந்து இவர் பார்க்கலை. யார்? கம்பர் பார்க்கலை, அவரை வந்து அறியலை. ராமர் பேசுனதை காதால் கேட்கலை. அவராக உட்காந்துக்கிட்டு ராமர் போனார் வந்தார்னு எழுதுகிறாரு. இதுக்கு வந்து கோடிக்கணக்கான அறிவிப்பாளர் வந்தாலும் அது முத்தவாத்தியரில் வராது. ஏன் வராது? அதனுடைய எண்டு வந்து ஐ விட்னஸாக இருக்கணும். அவருடைய எண்டு என்னது? ஹிஸ்னா ஐ விட்னஸ். ஹிஸ்னா என்னது? ஐ விட்னஸ்க்கு அவர் வந்து நேரடி இப்போ சாட்சியாக இருக்க வேண்டும். நேரடி சாட்சியாக உள்ளவரிடமிருந்து அறிவித்தால் தான் அது முத்தவாத்திராகும். இப்போ எல்லா விதமும் ராமர், சிவனு, அப்படி இப்படி என்னென்னமோ சொல்கிறாங்க. இதனுடைய அறிவிப்பாளர் எவ்வளோ இருக்குது? நம்ம குரானுக்கு எவ்வளோ அறிவிப்பாளர் சொல்கிறோமோ அதை விட ஜாஸ்தி அதுக்கு அறிவிப்பாளர் இருக்கும். குரானுக்கு நம்ம அறிவிப்பாளர்னு சொல்கிறோமே அதை விட ஜாஸ்தியாக இதுக்கு இருக்கேன். இந்த ராமாயணம், மகாபாரதம் இதுக்கெல்லாம் அறிவிப்பாளர் ஏன்னா மக்கள் தொகையில் அவங்க ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்தியாவுக்கு அவங்களுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் அதில் என்ன இருக்காதுன்னு கேட்டால், யாரை பற்றி அவங்க அறிவிக்கிறாங்களோ அதை வந்து அதை கடைசி ஆள் இருக்காரு இல்லையா, அவர் பார்த்துருக்க மாட்டார், அவர் கேட்டிருக்க மாட்டார். அவராக உட்காந்து ஐடியா பண்ணி கற்பனை பண்ணி சிந்தனை பண்ணி அவராக வந்து என்ன செய்வார்? எழுதி கொள்வாரே தவிர அப்படி வந்து ஒருத்தர் சிந்தித்து எழுதினதை வைத்து நீங்கள் கோடிக்கணக்கான பேர் அறிவிக்கிறீங்க. அப்போ ராமர் இருந்தார் என்பதற்கு எந்த ஒரு சாட்சி கூட இதுக்கு இல்லை. நிறைய ஒரு அறிவிப்பாளர் கூட இது வரமாட்டார். ஏன்? இந்த கம்பர் என்பவர் ராமர் பார்க்கலையா? வால்மீகி என்பவர் ராமரை பார்க்கலையா? துளசிதாசருங்கிறவர் ராமனை பார்க்காமலே ராமாயணம்னு எழுதுனாங்க. அப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒருத்தருடைய செய்தியை எழுதுகிறாங்க என்று சொன்னால், யாரை பற்றி பேசுகிறார்களோ யாரை பற்றி எழுதுகிறார்களோ அவர்களோடு இந்த முதல்ல எழுதுகிற ஆள் இருக்கார்ல, அது முடிவில் கடைசியில் வரக்கூடிய ஒரு ஆள், அவர் வந்து என்ன இருக்கணும்னு கேட்டால் நேரடி தொடர்பில் இருக்க வேண்டும். ஹிஸ்னா நேரடி தொடர்பில் இருக்க வேண்டும். அதாவது அவரை பார்த்தோ கேட்டோ இருக்க வேண்டும். இது 3வது கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு மட்டும்தான் வரும். வேறு உதாரணமாக வந்து ஈசா நபி சொன்னாங்கன்னு பைபிள் எழுதி வச்சுக்கிறாங்க. இதுதான் பைபிள்னு கிறிஸ்தவர்கள்லாம் நம்புகிறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் கோடிக்கணக்கான பேர் நம்புகிறாங்க. இந்த 2024 கோடி பேர் நம்புவாங்க, பல கோடி நம்புவாங்க, 2000 பல கோடி பேர் நம்புவாங்க. இப்படியே போயிட்டு வந்தீங்கன்னா பல கோடி பேர் தான் நம்பிக்கிட்டு வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி வந்தாலும் கடைசியாக எங்கே போய் முடியும்? மத்தேயுன்னு ஒரு ஆள் எழுதினார்னு வந்து முடியும். மார்க்கு என்று ஒருத்தர் எழுதியதாக முடியும். லூக்கான்னு ஒருத்தர் எழுதியதாக அது முடிவு வரும். யோவான் எழுதினதாக வரும். இவங்க யாரும் இயேசுவை பார்த்தது கிடையாது. இயேசுவை பற்றி எழுதினார்கள்.
இயேசுவை பற்றி எழுதியதில் வந்து நேராக பார்த்து எழுதியிருந்தால் கூட அது ஒருவருடைய அறிவிப்பாக தான் இருக்கும். இவர் மாதிரி 100 பேர் பார்த்து அறிவிக்கணும், முத்தவாத்திரில் வராது. இப்போ இயேசுவை பற்றி மத்தேயு என்பவர் எழுதுகிறார், ஒரு சுவிசேஷம் எழுதுகிறார். ஏசு அங்கே போனார், இங்கே போனார், கப்பலில் ஏறினார், மீன் பிடிச்சார், அப்படியா இப்படியான அவரை பற்றின சம்பவங்கள் எழுதுகிறார்னு சொன்னால் இந்த மத்தேயு என்பவர் வந்து இயேசுவை பார்த்தவர் இல்லை. இயேசுடைய அந்த 11 சீடர்களில் இவங்க யாரும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டது எழுதினாரே தவிர இவருக்கு என்ன இல்லை, ஐ விட்னஸ் கிடையாது. இவர் வந்து அவரை சந்திக்கலை. இயேசு கப்பலில் ஏறினது இவர் பார்க்கலை. இயேசு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தாருங்கிறது இவர் பார்க்கலை. யாராவது சொன்னதை கேட்டு எழுதுறாரு. அப்படிங்கும்போது இதில் வந்து கோடிக்கணக்கான பேர் பின்னாடி அறிவித்தாலும் சரி தான், இதில் வந்து 2 பலவீனம் இருக்கிறது. ஒன்றாவது, இவர் ஒருத்தர் தான் அதை எழுதுறாரு, ஒரு ஆள் தான். பல 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 அறிவிப்பாளர் வரல. அந்த ஒருத்தரும் கூட என்னவா இருக்காருன்னு கேட்டால் இயேசுவை பார்த்தவராக இல்லை. அந்த ஒருத்தர் அறிவிக்கிறாரே, பைபிளை பற்றி அறிவிக்கிறார், அவர் இயேசுவை பார்த்தவரான பார்க்கலை. அப்போ ஒரு ஆள் சொன்னதைத்தான் இப்படி விரிஞ்சு நிறைய வந்திருக்கே தவிர ஒவ்வொரு மட்டத்திலையும் அதிகமான பேர் சொல்லவில்லை, அதிகமான பேர் சொல்ல கிடையாது. இப்போ குரான் வந்து ரசூல்லா வந்து இறை வேதம்னு சொன்னார்கள்ங்கிறோம். அதை குரானை இறை வேதம்னு சொன்னார்கள் அறிவிக்கிற ஆள் யார்? முகமது நபி பார்த்த ஆளுக்க, முகமது நபியோட பழகுன ஆளுக்க, அவங்கள்ட்ட கேட்ட ஆட்களை பல பேர் அறிவிக்கிறாங்க. கேட்ட ஆட்கள் என்ன செய்கிறாங்க? இப்போ நான் அப்படி ஒட்டுமொத்த சமுதாயமும் அறிவிக்கிறாங்க. அப்போ அந்த அறிவிக்கிற ஆட்கள் என்னவா இருக்கணும்னு கேட்டால், முத்தவாத்திர்னு சொன்னால் உலகத்தில் பரவுன எல்லாமே நான் உண்மையான செய்தியாக போயிடும். அப்புறமேலு பல தெய்வ வணக்கங்கள், சிவன், முருகன்லாம் பல பேர் தான் அறிவிக்கிறாங்க. பல பேர் அறிவிக்கிறாங்கன்னு என்ன நீங்கள் பார்க்கணும். இந்த பல பேர் எப்படி அறிவிக்கிறாங்க? இவங்க அப்பம்பாட்டன் சொன்னதை அறிவிக்கிறாங்க, அவங்க வந்து அவங்க அப்பம்பாட்டத்தை சொன்னால் அறிவிக்கிறாங்க. அப்படியே போனால் முதல்ல ஒருத்தர் அறிவிப்பார்ல, அவர் யார்? அவர் வந்து முருகனை பார்த்தவரா, முருகனோட பழகுனவரா, சிவனை பார்த்தவரான்னு கேட்டால் அது முடிவு அது இருக்காது. ஏதோ ஒரு காலத்துக்கு கற்பனை வெளியிருப்பார். முருகனை பற்றி இவர் கேள்விப்பட்டது கற்பனை ஒன்று கேள்விப்பட்டதாக இருக்கும், இல்லைன்னா அவராக கற்பனை செஞ்சதாக எழுதியிருப்பாரே தவிர யாரை பற்றி பேசுகிறார்களோ அவர்களை இந்த அறிவிக்கிறவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள், கேட்டிருக்க மாட்டார்கள் என்று சொன்னால் அது எத்தனை கோடி பேர் அறிவித்தாலும் அது முத்தவாத்திரில் வராது. முத்தவாத்திருடைய முதல் கண்டிஷன் என்ன? காண முஸ்தனதுன்னு ஆதாரம், சான்று. முஸ்தனது இன்திஹாயிகும், அவர்களில் கடைசி இருக்கிற முடிவு, அந்த முடிவில் உள்ள அந்த சான்று எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல் ஹிஸ்ஸு, நேரடி சாட்சியாக இருக்க வேண்டும். ஹிஸ்னது ஐ விட்னஸ், நேரடி சாட்சியாக இருக்க வேண்டும். அப்போ ஒருத்தரை பற்றி அறிவிக்கிறார்னு யாரை பற்றி வேணாலும் அறிவிக்கட்டும். யாரை பற்றி அறிவித்தாலும் திருக்குறளை திருவள்ளுவரை பற்றி ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. யார் அறிவிக்கிறா? திருவள்ளுவருடைய மாணவரா? அந்த மாணவர்களில் பலரா? அவர் ஏடு எடுக்கிறாங்க, இது தான் எழுதியிருப்பாராங்கன்னு வேணால் கற்பனை பண்ணி சொல்கிறாங்க. அவரை யாரும் பார்த்தது கிடையாது. அந்த திருவள்ளுவருடைய கதைகளை சொல்கிறாங்கல்ல, அவர் அப்படி போனார் இப்படி போனார், அவருக்கு மனைவி வாசுகிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அப்படின்னு சொல்வதையெல்லாம் அறிவிக்கிற ஆள் யார்? யாரோ ஒரு ஆள் அறிவிப்பார். அவரை திருவள்ளுவரை பார்த்தவராக இருக்க மாட்டார், கண்ணால் பார்த்து அறிவித்தவராக இருக்கவே மாட்டாங்க. இந்த அம்புட்டு எந்த ஒரு செய்தியிலையும் அதான் இஸ்லாமிய ஹதீஸ் கலைக்கும் உலகத்தில் உள்ள மற்ற அறிவிப்புகளுக்கும் வித்தியாசம். எல்லாமே வந்து நேரடி பார்த்தவர் தான், நேரடி தொடர்பு தான். அப்படி உள்ளது தான் என்ன செய்வாங்க? அறிவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் உலகத்தில் உள்ள அம்புட்டு செய்தியுமே நீங்கள் வந்து அதிகமான அறிவிப்பாளர் வர்றதுனால ராமர் உண்மைதான், சிவன் உண்மைதான், முருகன் உண்மைதான்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்? இந்த அதிகமான எண்ணிக்கைங்கிற அந்த கண்டிஷன் இருக்கிறது, இந்த 3வது கண்டிஷன் இல்லை. 3வது கண்டிஷன் எது? இந்த 2 கண்டிஷன் இருக்கிறது. அதிகமான முதல் கண்டிஷன் என்ன? நிறைய நம்பர் அறிவிக்கிறாங்க. ராமர் இருந்ததாக அறிவிக்கிறது 80 கோடி மக்கள் அறிவிக்கிறாங்க. இந்த 80 கோடி பேருக்கும் 50 கோடி மக்கள் அறிவித்தாங்க. அப்படிங்கும்போது போதுமான நம்பர் இருக்கிறது. அந்த ஓகே, முத்தவாத்திற்கு ஒரு கண்டிஷன் ஓகே. 2வது கண்டிஷன் என்னென்னு கேட்டால், ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அந்த எண்ணிக்கை இருக்கணுங்கிறீங்க. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருக்காது, கடைசியில் போய் கம்பர்னு முடிஞ்சிடும். அங்கே ஒரு 10,000 கம்பர் உட்காந்துக்கிட்டு எழுதியிருக்க மாட்டாங்க, ஒரு 100 கம்பர் இருக்க மாட்டாங்க. அங்கே ஒரு ஆள்கிட்ட தான் முடியும். இவ்வளோ பேர் போய் இந்த கம்பர்னு ஒருத்தர் எழுதினார், அவ்வளோதான். கம்பர்னு ஒருத்தர் எழுதினாருங்கிறதுக்கு தான் அது வருமே தவிர
அந்த ராமருக்கு உள்ள செய்திக்கு என்னையில் அதிக அறிவிப்பாளர் கிடையாது, ஒரு அறிவிப்பாளர்லாம் முடிகிறது. சரி, அந்த ஒரு அறிவிப்பாளராவது நேர பார்த்தவரா? அப்போ இந்த ரெண்டாவது ஷரத்து இருக்குல்ல, ரெண்டாவது ஷரத்துலேயே இது அடிபட்டு போயிடுது. எது? இந்த உலகத்தில் அதிகமான பேர் அறிவிக்கிற செய்திகள் இருக்குல்ல, இந்த எல்லா செய்திகளுக்குமே ஆதாரம் என்னவாக இருக்கும்னா ஒரு ஆளாக தான் இருப்பார். யார் அந்த புஸ்தகத்தை மகாபாரதம்ன்றதை யார் எழுதினாரோ அவர் தான் அதனுடைய ஒரே அறிவிப்பாளர். கம்ப ராமாயணத்தை யார் எழுதினாரோ 3 பேர் எழுதினா சொல்கிறாங்க, துளசிதாசர், வால்மீகி, கம்பர்னு எழுதினாங்களா. ராமாயணத்தை யார் எழுதினா சொல்கிறாங்களோ அந்த ஒரு ஆள் தான் கடைசியில் போய் நிற்பார். ஒரு ஆள் வழியாக அறிவிக்கப்படுறதுனால அது முத்தவாத்திராக இருக்காது. அந்த ஒரு ஆளும் கூட என்னவா இருக்க மாட்டாருன்னு கேட்டால், யாரை பற்றி எழுதுகிறாரோ யாரை பற்றி பேசுகிறாரோ அவரை சந்தித்தவராக இருக்க மாட்டார். அவருடைய காலத்திற்கும் இவருடைய காலத்துக்கும் பல லட்சம் ஆண்டுகள் வித்தியாசம் உள்ள ஒரு விஷயமாக இருக்கும். ஹிஸ் இருக்காது. ஹிஸ்னா என்ன அர்த்தம்? அதாவது கண்கூடாக உள்ளதுக்கு ஹிஸ்ஸும்பாங்க. காண முஸ்தனது இன்திஹாயிகம், அவங்களுடைய முடிவு இன்திஹான கடைசி, அந்த கடைசியில் உள்ள சான்று அல் ஹிஸ்ஸு, அதாவது கண்கூடாக காண்பதாக இருக்க வேண்டும். கடைசியாக உள்ள ஒரு ஆள் என்னவா இருக்குன்னு அறிவிக்கிறார். கடைசின்னா முதல்னு வச்சுக்கிறோங்க, இங்கேருந்து பார்த்தா கடைசி, அங்கேருந்து பார்த்தா முதல். அப்போ கடைசியாக உள்ள ஆள் கம்பர். இங்கேருந்து போய்கிட்டே வந்தீங்கன்னா கடைசி ஆள் யார்? கம்பர். அல்ல அங்கேருந்து வந்தீங்கன்னா அவர் முதலாக வருவார், நாங்கள் கடைசியால் வந்துடுவோம். அப்போ கடைசி முதல்ங்கிறது எங்கேருந்து பார்க்குறோங்கிறத பொறுத்த ஒரு விஷயம். இப்போ கடைசிங்கிறது யார்? இப்போ கம்பர் தான் ராமனை பற்றி தமிழனுக்கு சொன்னது யார்? கம்பர் சொன்னார். அப்போ இங்கேருந்து 1000 பேராக வந்து கடைசியில் யார்கிட்ட போய் முடியுதுன்னு கேட்டால் கம்பர் சொன்னார். ராமர் அங்கே போனார், ராமர் இங்கே போனார், ராமர் வில்ல உடைச்சார், ராமர் ஜானகி கல்யாணம் பண்ணார், ராமர் காட்டுக்கு போனார், ராவணனோட சண்டைக்கு போனார். இது எல்லாத்தையும் சொல்கிறவர் யார்? ஒரு ஆள் தான் சொல்கிறார், கம்பர் சொல்கிறார். இவ்வளோ கம்பர் சொல்கிறாரு, ஒரு ஆள் சொல்லிட்டு போகிறாரு. அந்த ஒரு ஆளாவது கம்பரோட இருந்தவரா? கம்பர் காலத்தில் வாழ்ந்தவரா? கம்பரை பார்த்தவரா? இல்லை. அதாவது எத்தனை திரேதாயுகம்ங்கிறாங்க, பல லட்சம் வருஷத்துக்கு முந்தி உள்ள ஒரு செய்தியை இவர் ஊகம் பண்ணி கற்பனையாக கேள்விப்பட்டு வச்சு எழுதுறார். அப்போ இதில் ஒரு ஆளாக இருக்கிறதுனாலையும் அது மைனஸாக போயிடுது. நிறைய பேர் அறிவிக்கிறாங்கன்னா இங்கே தான் நிறைய பேர் 80 கோடி பேர் அறிவிக்கிறாங்க கீழ் மட்டத்தில். மேல்மட்டம் போக போக அப்படி பிரமிட் மாதிரி சுருங்கிக்கிட்டே போய் கடைசியில் கம்பர்கிட்ட போய் முடிஞ்சிடும், வால்மீகிட்ட போய் முடிஞ்சிடும், ஒரு ஆள்கிட்ட முடிஞ்சிடும். அந்த ஒரு ஆளாச்சு நேரடியாக பார்த்துருப்பாரா? யாரை பற்றி பேசுகிறார்? அவரை. கம்பராமாயணம் கம்பரை பற்றி தானே பேசுது. அப்போ கம்பரையோ அங்கே உள்ள சீதையோ ராவணனையோ அவர் நேராக பார்த்தாரா? யாரையும் பார்க்கல. அவங்களுடைய அந்த முடிவுடைய சான்று கண்கூடாக காணுதலாக இருக்கவில்லை. கண்கூடாக கண்டு இருந்தால் தான் என்ன செய்யணும்? அது முத்தவாத்திர் என்ற ஒரு வகையில் வரும். அப்போ காண முஸ்தனது இன்திஹாயியும், முஸ்தனது என்றால் இஸ்தனதுன்னா ஊண்டி கொண்டான், சனதுங்கிறவங்கள அதில் உள்ளது. முஸ்தனது என்றால் சான்றுன்னு வச்சுக்கிறோங்க. முஸ்தனது இன்திஹாயியும், அவங்களுடைய இறுதி, இன்திஹாண்டா முடிவு, அந்த முடிவில் உள்ள ஒரு சான்று அல் ஹிஸ்ஸு, ஹிஸ்ஸாக இருக்க வேண்டும். ஹிஸ்ஸாக என்றால் கண்கூடாக காண்பதாக இருக்க வேண்டும். கடைசி உள்ள ஆள் அறிவிக்கிறார்னா அவர் யாரை பற்றி அறிவிக்கிறாரோ அவரை பார்க்கணும், அவர்கிட்ட கேட்டிருக்கணும். அவர்கிட்ட கேட்டு அறிவித்தா தான், அவர் செஞ்சதை கண்ணால் பார்த்துருந்தா தான் ராமர்ட்டு ஒருத்தர் இருந்தார், நானே பார்த்தேன், நான் தான் அதுக்கு சாட்சின்னு சொல்கிறவராக இருக்கணும். அப்படி சொல்கிறவங்களும் எத்தனை பேர் இருக்கணும்? அது ஒரு பெரிய நம்பரில் இருக்கணும், ஒரு 50 பேராச்சும் சொல்லணும். அப்போ நம்பரில் பார்த்தாலும் ஒரு கம்பர்னு ஒரு ஆள் தான் சொல்கிறாரு. அந்த கம்பராச்சும் ராமரை பார்த்தாரா? பார்க்கவில்லை. இப்போ நம்ம ஹதீஸ்ன்னு சொல்கிறோம், அதெல்லாம் எப்படி இருக்கிறது? இப்போ நபிகள் நாயகம் பத்ர் போரில் கலந்து கொண்டார்கள்னு ஒருத்தர் அறிவிக்கிறார். அவர் யார்? நபிகள் நாயகம் காலத்துக்கு ஒரு 10,000 வருஷத்துக்கு பிந்தி எழுதின ஒரு ஆளா? இல்லை. அந்த பத்ர் போரில் அவரை ஒரு ஆளாக இருப்பார். பத்ர் போரை பற்றி அறிவிக்கக்கூடியவர் என்னவா இருப்பார்னு கேட்டால், நபியை பார்ப்பார், அந்த களத்துக்கு போயிருப்பார், அந்த சண்டையில் பங்கெடுத்திருப்பார், அதில் தூரமாக நின்று பார்த்துருப்பார். அப்போ நபிகள் நாயகத்தை பற்றி அறிவிக்கிற எல்லா செய்திகள்லையுமே அந்த கண்கூடான டைரக்ட் ஐ விட்னஸாக இருப்பாங்க. நம்ம சொல்கிறது அந்த ஐ விட்னஸுங்கிற வார்த்தை தான் அதுக்கு சரி பொருத்தமான வார்த்தை. நேரடி சாட்சியாக இருப்பாங்க. அப்படி வைங்களேன், ஐ விட்னஸ்னால் என்னது? நேரடி சாட்சியாக இருக்க வேண்டும். காண முஸ்தனது இன்திஹாயும், அவங்களுடைய கடைசியில் உள்ள ஒரு சான்று
அல் ஹிஸ்ஸு ஹிஸ்ஸாக இருக்க வேண்டும். ஹிஸ்ஸுன்னா அதாவது நேரடி சாட்சியாக இருக்க வேண்டும். நேரடி சாட்சி. இப்போ ரசூல்லா சம்மந்தப்பட்ட இன்னமல் அமால் பின்னியாத் என்று ரசூல்லா சொன்னாங்கன்னு இருக்குது. யார்கிட்ட சொன்னாங்க? இந்த என்கிட்ட சொன்னாங்கன்னு ஒருத்தர் சொல்லுவார். அப்படி சொன்னாங்கன்ற ஒரு கேள்விப்பட்டு ஒரு 50 வருஷத்துக்கு பிந்தி புஸ்தகத்தில் எழுதுறது இல்லை. யார்கிட்ட சொன்னாங்களோ அவர் காதால் கேட்குறாரு, அவரை நேரடியாக பார்க்குறாரு. அப்போ கண்ணால் பார்த்து காதால் கேட்டு அறிவிக்கும் பொழுது தான் அதுக்கு அதுதான் அதுவும் ஜாஸ்தியாகவும் இருக்கணும். இன்னமல் அமால் பின்னியாத்துன்னு சொன்னாங்கன்னு மட்டும் ஒருத்தர் அறிவிச்சாருன்னு கேட்டால் அதுவும் சரியான செய்தி தான். அது முத்தவாத்திரில் வராது, அது ஹபர வாஹிது, அது வேறு பேர் பின்னாடி வரும், அது வேறு பேரில் வந்துடும். ஆனால் முத்தவாத்திர்னு சொல்வதாக இருந்தால் செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்து என்று நபிகள் சொன்னார்கள். அதை இப்னு உமர் கேட்டார், அதை அனசு கேட்டார், அதை அபூ ஹுரைரா கேட்டார், அதை ஹுதைஃபா கேட்டார், அதை சல்மான் ஃபார்சி கேட்டார், அதை உமர் கேட்டார், அதை உஸ்மான் கேட்டார். இப்படி என்று சொல்லி அதிகமான பேர் கேட்டிருக்க வேண்டும். அவர்கள் நேரடி சாட்சியாக இருக்க வேண்டும். முக்கியமான கண்டிஷன் எது முத்தவாத்திற்கு? இந்த நேரடி சாட்சிங்கிற ஒரு விஷயத்தில் தான் உலகத்தில் உள்ள பல மதங்களில் உள்ள நம்பிக்கைகள்லாம் நேரடி சாட்சி இருக்கவே இருக்காது. இது இஸ்லாமிய செய்திக்கு மட்டும்தான் நேரடி சாட்சியாக இருப்பாங்க. சொன்னவர் அதை நேரடியாக பார்த்தவர், அவ்வளோதான். பார்த்த சொல்கிறார், கேள்விப்பட்டது சொல்லலை. இஸ்லாம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தை நம்ம குரான் ஹதீஸுங்கிற அது வரலாறுகளை இல்லை, குரான் ஹதீஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை யார் அறிவித்தாலும் சரி, அவர் என்ன செஞ்சிருப்பார்னா நபியை பார்த்துருப்பார், நபியை கேட்டிருப்பார். அந்த காலத்தில் அவர் ஒரு ஆளாக இருந்திருப்பார். அப்போ அந்த மாதிரி உள்ள ஒரு அடிப்படை இருந்தால் தான் முத்தவாத்திர்னு வரும். அந்த நேரடியாக பார்த்ததும் நிறைய பேராக இருக்கணும். அதான் நபிகள் நாயகம் இது சொன்னதை நேரடியாகவும் கேட்டிருக்கணும். நேரடியாக கேட்டது அறிவித்தாலும் அது ஏற்றுக்கொள்ள செய்தி 1000. ஆனாலும் முத்தவாத்திருங்கிற அந்தஸ்து எப்போ கொடுப்போம் என்று கேட்டால் அந்த நம்பர் ஜாஸ்தியாகவும் இருக்கணும். நேரடியாகவும் பார்த்துருக்கணும், ரொம்ப பேர் பார்த்துருக்கணும். நேரடியாக கேட்டிருக்கணும், ரொம்ப பேர் கேட்டிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது முத்தவாத்திராக வரும். முத்தவாத்திற்கு 3 கண்டிஷன் சொல்கிறாரா? 3 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் ஜாஸ்தி நம்பர் இருக்கணும். ரெண்டாவது ஆதியிலேருந்து கடைசி வரைக்கும் அந்த நம்பர் இருக்கணும். எல்லா மட்டத்துலையும் ஜாஸ்தியாக வரணும். எல்லா மட்டத்துலையும் அதிகம் பேர் அந்த செய்தி அறிவிக்கணும். 3வது கண்டிஷன் என்னென்னு கேட்டால் கடைசியாக உள்ள ஒரு ஆள் யாரிடமிருந்து அந்த செய்தி அறிவிக்கிறாரோ அவர் அந்த செய்திக்கு உரியவரை பார்த்தோ கேட்டோ இருக்க வேண்டும். நேரடி சாட்சியமாக அவர் இருக்க வேண்டும். அவர்களும் அதிக எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் தான் முத்தவாத்திர் என்ற ஒரு வகையில் வரும். இப்போ உதாரணமாக இப்போ முத்தவாத்திர் நம்ம சில எடுத்துக்கிறோமே, ஒரு ஊர் மதுரைன்னு அந்த ஊருக்கு பேர் இருக்குது. இந்த மதுரைங்கிற ஊரை அந்த பேருன்னு அறிவிக்கிறாங்கல்ல, யார் அறிவிக்கிறா? பல லட்சம் பேர் அறிவிக்கிறாங்க. இவங்களுக்கு அதுக்கு முந்தி பல லட்சம் பேர் அறிவிக்கிறாங்க. எல்லாருமே கடைசியாக ஒரு ஆள் போகிறாங்களே, கடைசியாக அறிவிக்கிற ஆளையா ஒரு ஆளாக இருப்பார். அது 1000 பேர் அது மதுரைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஊரில் அவங்களே இருந்திருப்பாங்க. ஒரு ஊருக்கு பேர் வைக்கிறவங்களாம் முத்தவாத்திர். ஒரு ஊருக்கு பேருன்னு சொல்கிறாங்களே, அந்த மதுரைங்கிற ஊருன்னு சொன்னால் யார்? ஒரே ஒரு ஆளாக பேர் வச்சுருப்பார்? இல்லை. அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள்லாம் அந்த ஊர் முதல்ல ஊர் உண்டாகும்ல, 50 பேர் மதுரைன்னு இருப்பாங்க. அப்போ அந்த மதுரையில் அவங்க சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அந்த மதுரைன்னு சொல்வதில் அவங்க நேரடி சாட்சியாக இருப்பாங்க. அப்படி ஒரு ஊரை மதுரைன்னு சொல்கிறாங்க, மக்கான்னு சொல்கிறாங்க, சென்னைன்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு அதிகமான பேர் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் அது முத்தவாத்திரு. இது பொய் கிடையாது, மதுரை தான் அதுக்கு பேர், மதுரைன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வழங்கலாம். இது அந்த ஊர் மாதிரி உள்ளதுக்கெல்லாம் சரியாக வரும். ஆட்களை பற்றி அறிவிக்கிறதா இருந்தால் பெரும்பாலும் அந்த இன்னும் சொல்ல போனால் அண்ணாவை பற்றி, அண்ணா நம்ம காலத்தில் வாழ்ந்தவர், நமக்கு தெரிஞ்சு வாழ்ந்த ஒருத்தர் தான். அண்ணா சொன்னார் என்று புத்தகம் எழுதியவர்கள், அண்ணா சொன்னார் என்று மேடையில் பேசக்கூடியவர்கள் யாரும் அண்ணாவை பார்த்து கேட்டு அறிவிக்க மாட்டார்கள். இவன் நினச்சதெல்லாம் அண்ணா பேரில் போட்டு விட்டுருவாங்க. இந்த சமகாலத்தில் வாழ்ந்தவரை பற்றி பேசினால் கூட அதுக்கு நேரடியாக சாட்சியாக இருக்க. நீங்கள் ஒரு மேடையை போட்டு எம்ஜிஆரை பற்றி என்ன வேண்டாலும் நீங்கள் சொல்லலாம். எம்ஜிஆர் என்ன சொன்னார் தெரியுமான்னு சொல்லலாம். என்ன எவனும் கேட்க மாட்டான், ஆதாரம் கேட்க மாட்டான். எம்ஜிஆர் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை, அவர் எம்ஜிஆர் யார்கிட்ட சொன்னார்னு கேட்க வேண்டியதில்லை. அந்த செய்தி மட்டும் ஒரு புகழத்தக்கதாக இருந்துச்சுன்னா ஓகே, தலையத்தில் ஆட்டிக்கிடுவாங்க. அவர் திட்டுற மாதிரி குறை சொல்கிற மாதிரி இருந்தால் தான் கேள்வி கேட்பாங்களே தவிர அவருடைய அறிவை புகழ்கிற மாதிரி அதை சொன்னார் இதை சொன்னார்னு விட்டு அடிச்சிங்கன்னு வைங்க, அது தலையத்தில் ஆட்டிக்கிட்டு போயிடுவாங்க. கடைசியில் என்னடாண்டு கேட்டீங்கன்னா யார்கிட்டடா சொன்னார்? அது வந்துமா யார்கிட்ட சொன்னார், எங்கே சொன்னார், நீங்கள் கேட்டியா முடிப்பான். அப்போ தான் அது பொய்யின்னு வழங்கும். அப்போ நம்ம சமகாலத்தில் உள்ள ஒரு செய்தி எடுத்துக்கொண்டால் கூட அதுக்கு ஒரு நேரடி சாட்சியம் கிடையாது. காந்தி சொன்னதாக என்ன வேண்டாலும் நீங்கள் விட்டு அடிக்கலாம்,
நேரு சொன்னதாக என்ன வேண்டாலும் விட்டு அடிக்கலாம், எவனுமே கேட்க மாட்டான். அப்போ அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் கடந்த காலத்தில் உள்ள விஷயத்துக்கு வந்து அறவே இருக்காது, எல்லாம் கற்பனை தான். எவனோ ஒருத்தன் கற்பனை பண்ணி ஒன்றை எழுதியிருப்பான், அது அந்த புஸ்தகம் பரவி போய் எல்லாருக்குமே சென்றடைஞ்சிருக்கு. உடனே எல்லா மக்களும் அதை உண்மையை நம்பி இருக்கிறாங்கங்கிற காரணத்தினால அப்படி ஒருத்தர் வாழ்ந்தார் என்பது ப்ரூஃப் ஆகாது. ராமர்னு ஒருத்தர் வாழ்ந்தார்னு ப்ரூஃப் ஆகுமான்னா எப்போ ப்ரூஃப் ஆகும்? அந்த ராமரை பார்த்தவர் யாருன்னு நீ சொல்லணும். அந்த கிருஷ்ணர் இருந்தார்ல, மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணர் வந்தார், அதை பார்த்தவர் யார்? அதனோட அறிவிப்பாளர் யார்? அவரிடம் இருந்த செய்தியை கேட்டவர் யார்? யாருமே கிடையாது. இத்தனை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு என்று சொல்லி இன்னைக்கு லட்சம் வருஷத்துக்கு பின்னாடி உள்ளவங்க வந்து ஒன்றை எழுதுகிறான். அதை போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது வந்து உண்மைன்னு நம்பி எழுதி வச்சிடுறாங்க. அப்போ முத்தபாத்திற்கு 3 கண்டிஷன் ஆச்சா? 3 கண்டி திருப்பி ஒருக்கா பாருங்கள். முத்தபாத்திரி என்பது ஒஹிய அததுன் கதீருன், அதிக எண்ணிக்கையாகும். அகாலத்தில் ஆதத்து, நம்ம நடைமுறை சாத்தியம் இல்லாமல் ஆக்கிவிடும். தவாத்துவகும் அனல் கிருபி, பொய்யின் மீது அவர்கள் ஒன்றுபடுவதை நடைமுறை சாத்தியமற்றது என்று ஆக்கிவிடும். இவங்கெல்லாம் பொய் சொல்லியிருப்பாங்களான்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குமா? அப்படி ஒரு நம்பர் இருக்க வேண்டும் அறிவிப்பாளர்கள். 2வது ரவோதாலிக்கான் மிசலிகும் மினல் இபதிதாய் இன்திகாய், தூக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அது போன்ற அவர்கள் அறிவித்திருக்க வேண்டும். அது போன்றவர்கள்னால் அந்த எண்ணிக்கையில் அதிகமான எண்ணிக்கையில் உள்ளவர்கள் என்ன செய்யணும்? அறிவித்திருக்க வேண்டும். ஆதிலிருந்து கடைசி வரை, கடைசிங்கிறது வந்து புஸ்தகத்தில் எழுதுகிறார்ல அவர் தான் கடைசி. ஆரம்பம் என்பது ரசூல்லா, அவர் தான் முதல்ல பேசக்கூடியவர். யாரை பற்றி பேசுகிறோமோ அவர் வந்து முதல் ஆள். கடைசி ஆள் யாருன்னு கேட்டால் யார் அதை ரெக்கார்டு பண்ணுறாரோ அவர். புகாரியை, திருமதியை, அபுதாவுதோ இவங்க வச்சுக்கிறோங்க. இவங்களில் இருந்து ரசூல்லா வரைக்கும் இப்திதா என்பது வந்து அபுதாவுன்னு வச்சுக்கிறோங்க, இன்திஹா என்பது ரசூல்லான்னு வச்சுக்கிறோங்க. அபுதாவுதிலிருந்து ரசூல்லா வரைக்கும், திருமதியில் இருந்து ரசூல்லா வரைக்கும், புகாரிலேருந்து ரசூல்லா வரைக்கும் உள்ள அறிவிப்பாளர்கள் என்னவா இருக்குன்னு அதே எண்ணிக்கையில் அதிக எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். முத்தவாத்திர்னு சொல்வதாக இருந்தால் அதிக எண்ணிக்கை இல்லாமலும் இருக்கும், அதுவும் ஹதீஸ் தான். முத்தவாத்திருங்கிற பேரை சொல்ல முடியாது. முத்தவாத்திர்னு சொல்வதாக இருந்தால் என்னவா இருக்கணும்? அங்கேருந்து இங்கே வரைக்கும் ரொம்ப 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 அறிவித்திருக்கணும். 3வது கண்டிஷன் என்னென்னு கேட்டால், காண முஸ்தனது இன்திஹாயிஹிம், அவங்களுடைய இறுதி சான்று அல் ஹிஸ்ஸு, நேரடி சாட்சியமாக இருக்கும். இறுதி சான்றுங்கிறது ரசூல்லா. கடைசி யாரை பற்றி பேசுகிறோமோ அதான இறுதி. யாரை பற்றி பேசுகிறார்களோ அவருடைய முடிவு வந்து என்னவா இருக்கணும்? அல் ஹிஸ்ஸாக இருக்கும். ஹிஸ் யார்? இப்போ லாஸ்ட் யாருன்னா அபூ ஹுரைரா. இப்போ நம்ம ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறோம்னா லாஸ்ட் யார்? அபூ ஹுரைரா. அந்த அபூ ஹுரைரா யாரை பற்றி அறிவிக்கிறாரு? ரசூல்லா பற்றி அறிவிக்கிறாரா? அவரை நேரடியாக பார்த்துருப்பார். இப்னு உமர் அவர் நேரடியாக பார்த்துருப்பார், கேட்டிருப்பார். அப்போ கடைசியில் உள்ளக்கூடிய அந்த அறிவிப்பாளர் யாராக இருக்கணும்னு கேட்டால் அதை நேராக பார்த்து சொல்லணும். நேராக பார்த்து சொல்லணுங்கிற இந்த ஒரு கண்டிஷனில் உலகத்தில் உள்ள அத்தனை செய்திகளுமே முத்தவாத்திரில் வராது. முத்தவாத்திருங்கிற அந்தஸ்து கிடைக்காது. கோடான 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 800 கோடி மக்கள் நீங்கள் நம்பினாலும் சரி தான், அது வந்து அதனுடைய கடைசி ஆதாரமற்றதாக படிக்கும். அந்த கடைசி என்னவா இருக்கும்? எவனோ ஒருத்தன் கற்பனை பண்ணியிருப்பான். அதை எழுதியவன் வந்து நேரடியாக அவரை பார்த்துருக்க மாட்டான். யாரை பற்றி எழுதுகிறானோ அதை பார்த்துருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ அது ஹிஸ்ஸாக இருக்கணும். ஹிஸ்னா என்னது? நேரடி சாட்சியமாக இருக்க வேண்டும். இது 3வது கண்டிஷன். அடுத்து 4வது கண்டிஷன் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்? நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.